ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? பீச்சுக்கு போகலாமா? இன்னைக்கு கொஞ்சம் ஃபேமிலி டைம். பீச்சுக்கு போய் அங்கே என்னெல்லாம் சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன், குழந்தைகளோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். பீச் காற்று, அழகான வேவ்ஸ், நல்ல ஃபுட், இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான டே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கூடவே பீச்சுக்கு வந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். வாங்க பீச்சுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பீச்சில் சாப்பிட்ட எனக்கு பிடிச்ச இந்த மசாலா பொரி தாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இல்லை பாயில் பண்ண வேர்க்கடலை, பொரி, கொத்தமல்லி, வெங்காயம், மாங்காய் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. செம்ம அட்டகாசமாக இருக்கும். பீச்சில் சொல்லவே வேணாங்க, நிறைய டாய்ஸ் கடை இருக்கும். ஸோ நடந்து வர வழியில் இந்த பீச் டாய்ஸ் பார்த்த உடனே என் குட்டி பையனுக்கு ஒரு செட் வந்து வாங்கியாச்சுங்க. பொரியோட காஸ்ட் வந்து 50 ரூபாய். நான் சாப்பிட்ட மசாலா பொரியோட ரேட். அதுக்கப்புறம் இந்த பீச் டாய்ஸோட ரேட் 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியில் விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு நானும் மோகித் தாங்க வந்து பீச் உள்ளே போயிருந்தோம். இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக ஈரமாக்கிக்காமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி பீச் ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. இது வந்து ப்ரைவேட் பீச் இல்லை, நான் போனது வந்து பெசன்ட் நகர் பீச்சுங்க. ஸோ ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. சண்டே அன்றைக்கி தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால என்னோடய ட்ரெஸ் ஈரம் ஆகாமல் பார்த்துக்கிட்டேன். மோகித் ஆஸ் யூஷுவலுங்க நல்லா தண்ணியில் உருண்டு புரண்டு காதில் மூக்கிலலாம் தண்ணி ஏறாத குறைக்கு போயிடுச்சு. பட் ஸ்டில் அவருக்கு வந்து அது ஹேபிச்சுவேட்டடுங்க. நாங்கள் அடிக்கடி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் தட்ஸ் ஓகே. ஹெல்த்தையும் வந்து பார்த்துக்கோங்க. விளையாட விடுறச்ச ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்விம்மிங் நல்லாவே தெரியுங்க. ஸோ அந்த காரணத்தினால நாங்கள் வந்து ப்ரிகாஷனோட 2 பேருமே பார்த்துருப்போங்க. ஸோ அதனால் எந்த பயமும் இல்லை. நீங்கள் குழந்தைங்கள பீச்சுக்கு கூப்பிட்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இந்த வேவ்ஸ் கிட்ட பத்திரமா பார்த்துக்கோங்க. அது என்னோட முக்கியமான ஒரு விஷ். நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இதை ரொம்ப உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டோங்க. அந்த வேவ் எண்டாகிற இடத்துலையே உட்கார வச்சு தாங்க விளையாட விடுவோம். அந்த இடத்துல வேவ்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ரொம்ப கம்மியான அளவுக்கு வர ஆரம்பிக்குங்க. ஸோ 6 மணிக்குள்ளே யூஸ்வலாக வந்துட்டு வேவ்ஸ் வந்து கம்மியாக தாங்க இருக்கும். 6 மணிக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும். ஸோ அங்கே நாங்கள் எப்போவுமே 6 மணிக்குள்ளேயே இந்த பீச்சில் தண்ணியில் விளையாடுற விளையாட்டை நாங்கள் வந்து முடிச்சிடுவோங்க. இந்த அலைகள் நம்ம காலை தொடுறதா இருக்கட்டும், அந்த இயற்கையாக இருக்கட்டும், அந்த சன்செட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு வைபாக இருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு டைம். நீங்கள் சென்னையில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும் வித் லெஸ் ப்ரைஸ் அப்படின்னா நான் வந்து அதை பீச் தாங்க சொல்லுவேன். ஸோ ரொம்ப காமாக இருக்குங்க. நம்ம மைண்டும் நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கும். அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்மளோட ரிலாக்ஸேஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் மோகித்தும் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேங்க. பட் ஆனால் ரொம்ப க்ரௌட் இருந்தனால அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. பட் ஸ்டில் இருந்தாலும் என்னோடய ஒர்க்குமே நான் வந்து அப்படியே மீன்வைல் பார்த்துட்டு இருந்தேங்க. ஸோ ஹஸ்பண்டும் வந்துட்டு மோகி கூட நல்லா வந்து தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அலைகளில் வந்துட்டு நானும் நல்லா செம்மையாக ரசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குக்கே பண்ணலங்க. ஸோ ரிலாக்ஸிங்காக இருக்கணும் இந்த டே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி மதியானமே நாங்கள் வந்து அவுட் சைட் ஃபுட் தாங்க வந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ நைட்டுக்கும் நான் எதுவுமே வந்து பேக் பண்ணி பெருசாக எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ பீச்லேயே நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தாங்க வந்திருந்தோம். ஸோ இந்த அலைகளெல்லாம் பார்த்து நல்லாவே வந்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மோகியும் ஹஸ்பண்டை மட்டும் பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடுங்கன்னு சொல்லி விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த சாண்டில் உட்காந்துட்டு வைப் பண்ணிட்டு இருந்தேங்க. இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். மோகித்துக்கு வந்து இந்த சாண்டில் விளையாடுறது ரொம்பவே பிடிக்குங்க. அவனுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு அப்படின்னா சாண்ட் பேஸ்டு இருக்க விளையாட்டு வந்து விளையாடுவாங்க. இந்த மாதிரி மண்ணிலலாம் விளையாண்டு அவங்களுக்கு வந்து ஹேபிட் இருக்குங்க. ஹேபிட் இல்லாத குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சானிடைஸ் பண்ணி ரொம்ப சேஃபாக தாங்க பார்த்துக்கணும். ஸோ அதையும் நீங்கள் ப்ரிகாஷனாக பார்த்துக்கோங்க. பீச் தண்ணினால அது உப்பான தண்ணி தான். யூஸ்வலாக விளையாடுறனால அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பாத் பண்ண வைக்கிறீங்கன்ற ஒரு விஷயத்தில் இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு நல்லா சுத்தமாக நல்லா சுடு தண்ணி போட்டு வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் பீச்சில் இந்த மாதிரி விளையாண்டாங்கன்னா சுடு தண்ணி போட்டு நல்லா குளிப்பாட்டிட்டு
தூங்க வச்சுட்டிங்கன்னா எந்த அஃபெக்டும் ஆகாதுங்க. ஸோ நல்லபடியாக ஜாலியாக விளையாடலாம். மோகியும் நல்லா செம்ம ஜாலியாக ஆட்டம் பாட்டம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துருந்தாரு. நான் வேண்டாம் தான் சொன்னேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னு சொன்னதுனால பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டோங்க. பஞ்சு மிட்டாய் வந்துட்டு 20 ருபீஸ் ஒரு பேக்கெட் சொன்னாங்கங்க. 3 பேக்கெட் எடுத்தால் 50 ருபீஸ்க்கு தரேன்னு சொன்னாங்க. ஸோ ஹஸ்பண்ட் 3 பேக்காக வாங்கிட்டாங்கங்க. பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு அப்படியே ஒரு வாக் மாதிரி வந்தவங்க. அங்கே வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் இந்த ஷாப் சூஸ் பண்ணாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்களும் உக்காந்தாச்சு. பட் ஆனால் டீ வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். பட் ஆனாலும் நல்லா இருக்குன்ற மாதிரி நினச்சி தான் குடித்தேன். ஆனால் மோமோஸ்னு ஒன்று பன்னீர் மோமோஸ் கொடுத்தாங்கங்க. செஞ்சு பீச்சுக்கு போனால் மோமோஸ் ட்ரையே பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் சில கடையில் என்ன பண்ணுறாங்கன்றது வந்து தெரியாமல் ஹைட் ஆகியிருக்கும் பாருங்கள், அந்த கடையில் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா நான் இந்த மோமோஸ் வந்து ஒரு 2 பைட் மேலே என்னால் சாப்பிடவே முடியல. உள்ள பன்னீரே இல்லைங்க, ஜஸ்ட்டு வெறும் கோட்டட் வித் மைதா. அதை ஸ்டீம் பண்ணி கொடுப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் அதில் ஆயில் லெவல்லாம் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தது சுத்தமாக டிஸ்சாட்டிஸ்ஃபைடுங்க. வாங்கிட்டா கூட சாப்பிட்ணுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நான் ஒரே ஒரு பீஸில் மட்டும் ஹாஃப் சாப்பிட்டேன். ஏன் தெரியுமா, பசி ருசி அறியாது. ஸோ அந்த காரணத்தினால நான் ஒரு பாதி கிட்ட சாப்பிட்டேங்க. அதே கடையில் தாங்க நாங்கள் வந்துட்டு பிரெட் ஆம்லேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து நல்லா சுட சுட இருந்தது. மேலே போட்டிருந்த எக்கோட ஃப்ளேவர், டேஸ்ட் வைஸ், சால்ட் வைஸ் ஓகேங்க. ஆனால் உள்ளே கொடுத்துருந்த சீஸ் வந்து அந்த அளவுக்கு சுத்தமாகவே ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைங்க. பட் இருந்தாலும் நான் அந்த ஒரு பீஸ் மட்டும் பசினால் வந்து சாப்பிட்டுட்டேன். ரொம்ப வந்து என் ஹஸ்பண்டும் நானும் என்னோடய ப்ரிப்பரேஷனை ரொம்ப மிஸ் பண்ணார். அவர் சொல்லிகிட்டே இருந்தார், அச்சோ நீ பண்ணியிருந்தனா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் வந்து சுத்தமாக அன்றைக்கி டேயில் வந்து டைம் இல்லைங்க, இல்லைன்னா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியே கொண்டு வந்திருப்பேன். பட் இருந்தாலும் பீச்சில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது, சூஸ் பண்ணுற ஷாப்புன்றது விஷயமும் இருக்குங்க. நாங்கள் வந்து மெரினாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும், நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கலாம். பட் ஆனால் இங்கேயுமே ஒரு சூப்பரான ஷாப்பில் நாங்கள் வந்து சாப்பிட்டோங்க, அதுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிளிப்ஸு கடைக்கு தாங்க வந்து போயிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து உனக்கு என்ன மாதிரிலாம் வேணும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன சைஸ் கிளிப்ஸ் வந்து 20 ருபீஸ் அண்ட் 30 ருபீஸுங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு பெரிய சைஸ் கிளிப்ஸ் வந்து 50 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு 3 கிளிப் எடுத்தேங்க. ஸோ டோட்டலி 100 ருபீஸ்க்கு கிளிப்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். மற்ற எல்லாமே இருக்குது. பெசன்ட் நகர் பீச்சில் நீங்கள் பீச் என்ட்ரன்ஸில் லெஃப்ட் அண்ட் ரைட் போத் சைட்லையுமே நிறைய சின்ன சின்ன கடை இருக்குங்க. அந்த கடைக்கெல்லாம் நம்மளோட சப்போர்ட் போகும்போது ஒரு குட்டியாக ஒரு 100 ருபீஸ்க்காவது ஏதாவது வாங்குங்க, அது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐஸ்கிரீம் வந்து என் ஹஸ்பண்டும் குழந்தையும் 2 பேருமே மேங்கோ ஃப்ளேவர் வந்து எடுத்திருந்தாங்கங்க. நான் ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேங்க. ஸோ அவங்க 2 பேரும் சாக்லேட் தான் வேணும்னாங்க. பட் ஆனால் சாக்லேட் வேணும்னு கேட்பாங்க, ஆனால் சாப்பிட மாட்டாங்க, என்கிட்டே கொடுத்துருவாங்க. அதனால அவங்களுக்கு மேங்கோனா பிடிக்கும்னு தெரிஞ்சு நான் 2 பேருக்குமே மேங்கோவே வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டேங்க. சூப்பராக இருந்ததுங்க இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து கரெக்டாக 80 ருபீஸ் சொன்னாங்க. நம்ம அந்த கடையில் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த கடையில் பஜ்ஜியோட ப்ரைஸ் வந்து 70 சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வாங்கலை, ஏன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண மோமோஸும் சரியில்லை, காஃபியும் சரியில்லை, ப்ரெட் ஆம்லேட்டும் சரியில்லைனால நாங்கள் பஜ்ஜி எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஆனால் வெளியே வந்து இங்கே சாப்பிட்ருந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த கோலா ஐஸ்கிரீம் 50 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க, ஒர்த் ஃபார் மணி. நாங்கள் பீச்லேருந்து எக்ஸிட் ஆகலான்னே பிளான் பண்ணி இந்த பக்கம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் மோகித் வந்து நான் வந்து இந்த காரில் விளையாடே ஆவேன், உங்களுக்கு தெரியாதா, என்னை கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் மம்மின்னு ஒரு 2 வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால சரி ஓகே வாங்க நம்ம விளையாடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயாச்சுங்க. இது வந்துட்டு எனக்கு ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக ரிமெம்பர் இல்லைங்க, 50 to 70 ருபீஸ் தாங்க. ஸோ இதில் வந்து குழந்தைய கொஞ்சம் நேரம் வந்து விளையாட விட்டோங்க. ஸோ அவரும் வந்து நல்லா விளையாண்டாச்சு. ஒரு 1 டைம் அந்த ரவுண்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஜாலியாக பாய் சொல்லிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அங்கேருந்து அப்படியே வந்து வாக் மாதிரி எடுத்து தாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பட் ஆனால் ஹஸ்பண்டுக்கு இந்த ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. அதுவும் இல்லாமல் அந்த பீச் காற்றோடு உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ஸ்கிப்பே பண்ணாதீங்க. 50 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க, ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. இதில் வந்துட்டு உப்பு, காரம், அதுக்கப்புறம் லெமன் எல்லாம் ஸ்பீஸ் பண்ணி நல்லா வந்துட்டு அது மேலே வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்கங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணுறத விட பீச்சில் இந்த காற்றோடு நம்ம சாப்பிட்றச்ச அது ரொம்பவே அருமையாக இருக்கும். போகிறச்ச இந்த ஸ்வீட் கார்னை மறந்துடாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து வாங்கி
சாப்பிட்ருந்தோங்க. ரொம்பவே சூப்பராக அருமையாக இருந்ததுங்க. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். இல்லைனா ஜஸ்ட்டு நான் ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னா நான் அதை சொல்லக்கூட மாட்டேன். லைக் ப்ரொமோட்டே பண்ண மாட்டேன். இது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் போகிறச்ச ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க. மோகித்துக்கு பீச் டாய்ஸ் செட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. கடையிலையும் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை 2யும் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் என் ஆத்துக்காரும் அந்த பெசன்ட் நகர் பீச் காற்றுல ஓரத்தில் உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா டார்க் நைட் ஆகிடுச்சு. நிறைய கிட்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆள் இருப்பாங்க. ஸோ நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். எங்கேயாவது மிஸ் ஆகிட்டா கூட தெரிய மாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. ஆப்போசிட் ஷாப்பில் நாங்கள் பைக் எடுக்கிறச்ச ஒரு கடை ஒன்று இருந்ததுங்க. பாப்கார்ன் வேணும்னு கேட்டாங்க. அப்போ தான் மோகித்துக்கு பசி எடுத்துருக்கும் போல். அது வரையுமே எதுவுமே சரியாக சாப்பிடல, வேண்டான்ட்டாங்க. அந்த பாப்கார்ன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு மீன் கடை இருந்துச்சுங்க. மீன் வேணும்னு ஒரே இடம். பாப்கார்னோட ப்ரைஸ் 80 ருபீஸ். மோகித் வாங்கின ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் 80 ருபீஸ். ஸோ 2மே வாங்கி கொடுத்துட்டு தாங்க வந்தோம். இன்றைக்கி நம்ம பீச் டைம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னெல்லாம் சாப்பிட்டேன், எப்படி என்ஜாய் பண்ணேன் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம்.